நம்ம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோவில் உங்கள் கூட நானும் அழகான அம்பிகை ஆலயத்திலேருந்து புதுசாக கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. விரைவில் கும்பாபிஷேகமும் நடக்கும். அம்பாளுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய இந்த அம்பிகை ஆலயத்துக்கும் கொடான கொடி நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த அழகான ராகுகால நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய அழகான ராகுகாலம் நேரம் என்பது ரொம்ப 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 அற்புதமான ஒரு நேரம்ங்க. இந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் வாங்க. தோழியுடன் ஒரு சந்திப்பில்லை இந்த வீடியோவில் நானும் என் தோழியும். வாங்க மேனகா. ஓம் நம சிவாய. வணக்கம். தோழியுடன் ஒரு சந்திப்பு. வணக்கம் மேனகா. வணக்கம். அழகான இந்த ராகுகால நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் வரும் இல்லையா ராகுகால நேரம் எவ்வளோ ஒரு அற்புதமான நேரம் இல்லைங்களா? சொல்லுங்கள், இந்த ராகுகால நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம்? ராகுகால நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணோம்னா துர்க்கை ஸ்லோகங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எழுச்சி மேலே தீபம் போடுறது கண்டிப்பா பெரிய நல்லது. நம்மளோட கர்மாக்கள் கழியறக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கிறதுக்கும் சக்தி நம்ம உடம்புல சக்தி வர்றதுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல நேரம். இதை எல்லாரும் பயன்படுத்தி கண்டிப்பா இந்த அழகான ஆசீர்வாதம் நிறைய கண்டிப்பா அழகான இந்த ராகுகால நேரத்துல அம்பிகை ஆலயத்துல போய் அம்பாளுக்கு துர்கை அம்மனுக்கு ராகுகாலத்துல அம்பாளுக்கு அழகான எலுமிச்சைப்பழம் மாலை போடலாம். பிறகு எலுமிச்சைப்பழம் தீபம் போடலாம். ரொம்ப 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 நல்லதுங்க. விலகும் கண்டிப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டமான பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. வேண்டாம், நாமே அழுணும். உலகத்துக்கே சக்திசாலி யார்? அம்பாள் தானே. நம்மளுடைய குறைகளெல்லாம் கொண்டு போய் கோயில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயத்தில் துர்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு கண்ணீர் பிறகு நம்மளோட கஷ்டத்தை நாம் சொல்லலாமே. அம்பாள் அதை ஏற்றுக்கொண்டு நியாயமான கோரிக்கையை இருந்தால் நிச்சயமாக அதை நல்வழியாக நமக்கு காட்டுவாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. சொல்லுங்க மேனகா, வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன அப்படின்னா, இந்த திருமணமாகாத பெண்கள் நம்ம துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் தீபம் போட்டாவே பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்குவாங்க. அது என் வாழ்க்கையில் நடந்துச்சு. கண்டிப்பா நானும் உணர்ந்தேன். அதனால பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அன்னைக்கு யூஸ் பண்ணுறது. அதனால அனைவரும் பெண்கள் பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தை. கண்டிப்பாம்மா. அழகான அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த ராகுகால நேரத்தில், பிறகு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்தில் அம்பாளுக்கு தீபம் போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணால் நமக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பான்றது உலக நீதி தர்மம் ஐதீகம். நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி கொடுத்து போனால் இந்த வழிபாடு எல்லாருமே பண்ணுங்க. இந்த அழகான ராகுகால நேரத்தில் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த அழகான நம்ம அம்பிகை ஆலயத்திலேருந்து நானும் என் தோழியும் இந்த விஷயத்தை உங்கள் கூட நாங்களும் பகிர்ந்துக்கிறோம். பிறகு இன்னும் 2 விஷயத்தை நம்மளுடைய அன்பு சகோதரி தோழி பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க மேனகா, சொப்பலை பற்றி எதுவும் சொன்னீங்க? ஆமாம், கோயிலுக்குள்ளே போகிற கோயில் ஒரு புனிதமான இடம். அதில் நம்மளோட கர்மாக்கள் கழிக்கிற இடம் அமைதி. ஆனால் அது அசுத்தம் பண்ணுறதுக்குன்னு சிலர்லாம் நான் நேரடியாக பார்த்தேன். கோயிலுக்கு சப்பலோட போகிறாங்க. தயவு செய்து யாரும் அந்த பாவத்தை செய்ய வேண்டாம். நம்ம குடும்பத்தையும் பெரும் பாவம். நான் நேரா பார்த்து எனக்கு வாய் சொல்ல முடியல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு பிரச்சனை பண்றது நமக்கு அந்த யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது நான் கடலூர்ல ஒரு கோயில்ல பார்த்தேங்க. அந்த கோயில் போறவங்க அப்படியே செயல்பட்டு உள்ள போறாங்க. தப்பு ரொம்ப தப்பு. எனக்கு பெரும் பாவம் கூட. அப்படியே சொல்லிட்டு திட்டலான்னு தோணுச்சு. அது திட்டக்கூடாது, அதை செய்யறது சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அமைதியாக வந்துட்டேன். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கோயில்ல முடி விரிச்சு போடுறது அப்படிதான் தப்பு. நம்ம முடியை முடிச்சுக்கிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். கண்டிப்பா. முடியை பத்தி நம்ம கோயிலுக்குள்ள விழுகக்கூடாது. முடியை பத்தி நாம் நிறைய சொல்லலாம். சில பேர் வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். வீட்டுல பாத்தீங்கன்னா சில பெண்கள் முடி விரிச்சு போட்டு அடுப்படி போறாங்க. ரொம்ப தப்புங்க, ரொம்ப பாவம். என்னன்னா அடுப்படியில யாருங்க இருக்கிறாங்க? மகாலட்சுமி தானே. அப்ப அந்த இடத்துல நாம் முடி விரிச்சு போட்டு நம்ம போகலாமா? தப்பு இல்லையா? ஒரு முடி கீழே விழுந்தாலே தப்பு, அது அடுப்படியில் விழுந்தா இன்னும் தப்பு இல்லைங்களா? அது தப்பான ஒரு விஷயம். சில சினிமாவில் பார்த்தீங்களா, சில டிவி சீரியலில் கதாநாயகி எல்லாம் முடி வச்சு போட்டு கிச்சனுக்குள்ளெல்லாம் காட்டுவாங்க வேலை செய்கிற மாதிரி. அது அவங்களுடைய ஏதோ பொழுதுபோக்காக அவங்க எடுக்கிறாங்க. அது நமக்கும் காட்டுறாங்க. அதை பார்த்து சில பெண்கள் அப்படியே பண்ணுறாங்க, முடி வச்சு போட்டு அடுப்படிக்கு போகிறது. இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுவே அப்படின்னா ஆலயத்துக்கு வரும்போது பெண்கள் என்ன பண்ணணும்? ஜடை பின்னி ஒரு பூ சூடி அம்பிகை ஆலயத்துக்கு நாம் வரணும். முடிவிரிச்சு போட்டு வரவே கூடாது. மேனகா அவங்க சொன்ன மாதிரி இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். முடிவிரிச்சு போட்டு யாரும் வரக்கூடாது. சொல்லுங்க மேனகா. நானே தெரிஞ்சறியாம தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ சொல்லி கொடுத்ததுனால நானும் அது யூடியூப் மூலம் முன்னோர்கள் பெரியவங்க சொல்லி கொடுத்து நானும் என்னை திருத்தி மாற்றிக்கிட்டேன். இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த சமையல் மகாலட்சுமி அப்படின்னா இப்போ நான் யூடியூப் வாயிலாகவும் பார்த்தேன். ஒருத்தங்க வெளியில் ஒரு ஆள் சொன்னாங்க, நம்ம சமையல்களில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக இருக்கணும் நம்ம அடுப்படி அப்படின்னா அன்னபூர்ணி போட்டோம் சமையல் அடிப்படையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பா அன்னபூர்ணி அம்மா என்ற அற்புதமான அன்னம் கொடுக்கக்கூடிய தேவி யார்? அன்னபூர்ணி தானே. காசியில பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் அம்பாள் கிட்ட சாப்பாடு வாங்கி தான் எல்லாருக்குமே படையெழுக்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்கு.
காசிக்கு போய் நானே அந்த அற்புதமான அன்னத்தையும் நான் சாப்பிட்டுக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கிச்சனில் அன்னபூர்ணி அம்மா ஃபோட்டோ வைக்கிறதும், அதுக்கு தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய முதல் சாப்பாடானது அம்பாளுக்கு வைக்கிறதும், பிறகு நாமெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னாக்கா கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் சரி செய்யறதில்ல, ஆனால் கடவுள் நினச்சி ஒரு வாரத்தில் ஒருக்கா செய்வேன். ஆனால் தினம் பண்ண வேண்டியதுதான். நம்ம சாப்பாடில் அரிசி காலையில் ஊற வைக்கிறோம் இல்லைங்க, அந்த படி நேரமாக அரிசி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து நம்ம சாமி கொஞ்சம் வச்சுட்டு அந்த அரிசியை கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஊற போடுறது. அப்படி வச்சோம்னா அன்னபூர்ணிக்கு முதல் மரியாதை நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா இந்த அரிசியெல்லாம் நம்ம தினந்தோறும் ஒரு டப்பால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கும்போது அது ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்களேன். இந்த பிரதோஷ நாள்ல கோயிலுக்கு போறோம், அந்த அன்னதானத்துக்கு அந்த அரிசியை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம். அது தர்மம் பண்ண மாதிரியும் இருக்கும், கோயிலுக்கு நம்ம அன்னதானத்துக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லையா மேனகா? இந்த விஷயத்த நாம் பண்ணலாம். மேனகா சொன்ன மாதிரி நம்ம தினந்தோறும் சாப்பாடு செய்கிற அந்த நேரத்தில் முதல் படியானது ஒரு டப்பாவில் போட்டு வந்தோம்னா அது பிரதோஷ நாளில் எப்படி 1 கிலோ அரிசி சேர்ந்துடும், 1-2 கிலோ சேர்ந்துடும் சில இடத்துல இல்லைங்களா? அந்த அரிசி கொண்டு போய் நம்ம பக்கத்தில் எந்த ஆலயமந்தில் கொடுத்துடலாம். பிறகு பிரதோஷ நாளில் கொடுக்கறது இன்னும் விசேஷம் இல்லையாம்மா? அம்பிகை ஆலயமா இருந்தாலும் அந்த இடத்துல பூஜை நடந்துட்டு இருக்கு, ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருக்கான்னு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை பிரதோஷ நாட்கள், இல்லை காலபைரவ வழிபாடு, இல்லை விநாயகர் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, அந்த நாளில் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, கோயிலுக்கு போகும்போது நம்ம கொண்டு போய் கோயிலுக்கு நம்ம கொடுத்துடலாம். அது அன்னதானத்துக்கு அவங்க பயன்படுத்திப்பாங்க இல்லைங்களா? அற்புதமான விஷயங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லணுங்க, கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. எல்லாத்துக்கும் மனிதர்கள் பொதுதான் அப்படிங்கறது என்னன்னா எல்லாரும் நல்லதா பண்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம், நம்ம எடுத்துக்கிற விதம் தான் கொஞ்சம் ஸ்லோவாகுது. கண்டிப்பா இந்த விதத்துல நான் இப்ப நினைச்சேன்னா எனக்கு அதெல்லாம் தெரிய வருது. அப்ப நான் எத்தனை மிஸ் பண்ணிருக்கிறேன், அப்ப இந்த உறவு எனக்கு கிடைச்சது, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை நான் பயன்படுத்திக்கலாம்னு. இப்ப அது நம்மளோட கர்மாக்களை குறைக்கிறதுக்கு வந்தவங்க. கண்டிப்பா அதனால நமக்கு வர நண்பர்கள் எல்லாருமே கடவுள் அனுமதியோட வரணும் அப்படின்னா பக்தி இதுல நம்ம போய் செலுத்தணும், கவனம் செலுத்தணும், நிறைய தெய்வங்களை கும்பிட்டு ஆசீர்வாதம் பெறணும், நம்ம சன்னதிக்கு நல்லா இருக்கணும். இன்னொன்னு, நான் என்ன புண்ணியம் பண்ணணும் இல்லை பாவத்தை குறைக்க வந்தவங்களோ என் விகாசினி மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக தோழி எனக்கு கிடைச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம கடவுள்பட்டிருக்கிறேன். எல்லாம் தெரியல என்னப்ப ரீசன் செய்யலப்பா. இன்னைக்கு நான் இந்த இடத்துல உங்க கூட பேசணும், இந்த கோயில நம்ம வீடியோ கொடுக்கணும் பொதுமக்கள் கண்ணோடு, இதெல்லாம் யாருடைய உத்தரவு? பகவானுடைய உத்தரவு. எனக்கு தயக்கமா இருக்கு, எனக்கு உங்ககிட்ட நின்று பேசுறது தயக்கம். ஏன்னா நீங்க அவ்வளவு ஒரு அத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, உங்ககிட்ட நின்று நான் பேசுறதுக்கு எனக்கு இடம் கொடுத்தது இதனாலும் தெரியல. கடவுள் தள்ளி நின்று பார்த்தா தள்ளி நின்று பேச வேண்டிய ஆள் நானு. அதனால எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி, நன்றி. நல்லா இருக்கணும் நீங்க. ரொம்ப நன்றிம்மா. மேனகா சொன்ன வார்த்தையில கேட்கும்போது எனக்கு என்னோட இரவின் சொன்ன மாதிரியே இருக்கு. தெய்வத்துக்கும் நன்றி, மேனகாவுக்கும் நன்றி. இந்த பிள்ளையும் இந்த வாழ்க்கையில் அவங்க நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ முறைப்படி இது நியாயமான கோரிக்கைன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம இந்த சேனல் மூலியா நம்மளுடைய மேனகாவுக்கு நான் மனதார வாழ்த்திறேன் அம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் எனக்கு வாழ்த்திருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. இந்த பெருமையெல்லாம் யாருக்கு சமர்ப்பணிக்கிறோம்? நம்முடைய தாய் தந்தைக்கு, தாய்க்கு, அம்மைக்கு இல்லைங்களா? தாய் தந்தை அம்மையப்பர் அர்த்தநாரீஸ்வருக்கு நான் மேனகா சொன்ன வாழ்த்து எல்லாமே அம்மையப்பனுக்கு இன்று நான் சமர்ப்பணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அழகான இந்த வீடியோக்குள்ளே தோழியுடன் ஒரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் நாம் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப கொடான கொடி நன்றி பகவானுக்கு. இதெல்லாம் சொல்றியா மேனகா? ஓகேம்மா. ஸ்லோகம் சொல்லுங்க. அப்புறம் தினமும் நம்ம காலைக்குள்ள ஏற்றம் வரணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும். தினமும் தெய்வ பாட்டு காலையில போட்டு கேட்கணும். அதுல முக்கியமானமா நான் கேட்டது கனகதாரா ஸ்தோத்திரம். கண்டிப்பா விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும். கண்டிப்பா காயத்ரி மதம் தினம் ஜெபிக்கணும். இல்லைங்க, நான் இதுல யூடியூப்ல போட்டு கேட்பாங்களா, எனக்கு டைம் இருக்குல்ல. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பெண்கள் தினமும் தினசரி இதை பண்ணனாவே அவங்க வாழ்க்கையில ஏற்றம் வரும். எனக்கு இது எல்லாமே நான் இது வெளியில கத்துக்கிட்டேன். எனக்கு மூலமா நான் கத்துக்கிட்டேன். சில நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் கத்துக்கிட்டேன். மேனகா சொன்ன மாதிரி கனகாதாரா ஸ்தோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பிறகு எத்தனோ காயத்ரி மந்திரங்கள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம சில பேர் வேலைக்கு போகிறாங்க, அந்த நேரத்தில் நமக்கு டைம் இருக்காது. ஆனால் காலங்காலத்தில் போடலாம்ல இல்லைங்களா? நிச்சயமாக நம்ம எந்திரிச்சோடனே அது பாட்டுக்கு ஒரு இப்போலாம் ஆடியோ மூலியமாக நிறைய வந்திருக்கு, அது பாட்டு போட்டிருந்தா நம்ம கேட்டுக்கொண்டே நம்ம வேலைகளை நம்ம செய்யலாம் இல்லையாம்மா? அற்புதமான விஷயத்த நம்ம மேனகா பகிர்ந்துக்கிட்டு இருக்காக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம். எப்பவும் சொல்கிற மாதிரி
துர்கையம்மன் ஸ்லோகம் சொல்லிட்டு பிறகு நம்ம அப்ப ஈஸ்வரன் நாமங்கள் நம்ம சொல்லிடலாம். துர்கா ஸ்லோகம் சொல்லுங்க. நீங்க ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். அற்புதமான ஒரு சிறிய 2 நொடி நாமங்கள் என் தாயை நினைச்சு பிறகு என் அப்பன் ஈசன் நாமங்கள் எப்பவும் சொல்ற மாதிரி தான் நமச்சிவாய வாழ்க அதன் தாழ் வாழ்க மீட்பொழுது என் நெஞ்சில் நீயாதான் தாழ் வாழ்க. தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நம சிவாய. அப்பனே பகவானே என் தாய் தந்தையாரே போற்றி போற்றி. அழகான இந்த வீடியோக்குள்ள நானும் என் சகோதரியும் தோழியுடன் ஒரு சந்திப்பில் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த என் தாய் தந்தைக்கு அதுவும் அம்பிகை ஆலயத்தில் அம்பாள் கொடுத்த வரமா இதை நான் நினச்சிக்கிறேன். அம்பிகைக்கு கொடான்னு கொடி நன்றி. நமக்கு மேலே அம்பாள் நல்லா பாருங்கள் அற்புதமாக உட்காந்துருக்காங்க. இந்த கோயிலை நல்லபடியாக கும்பாபிஷேகம் ஆகணும். கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு நாம் வருவோம். அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன், காத்திருந்து பாருங்கள். அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். அழகான இந்த தோழியுடன் ஒரு சந்திப்பில் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கூடயுமே நானுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயங்கள். பாருங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களுக்குமே. நன்றி, ரொம்ப 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 நன்றி. ஓம் நம சிவாய். அப்பனே மிருகப்பெருமானே தாய் தந்தையாரே போற்றி. குல சாமியே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருக வெற்றி முனிதான வீர முனிதான மிருகப்பெருமானே போற்றி போற்றி. நன்றி 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 மாமா. எனக்கா நன்றி. தேங்க்யூமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. இது இந்த மாதிரி விஷயங்கள் நாம் வந்து நேரம் ஒதுக்கலாம் இல்லைங்களா? தெய்வ பணிகள் இதெல்லாம் எத்தனை பேர் கேட்குறாங்க இல்லையாப்பா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள், தெய்வ நாமங்களை நீங்களும் பிறருக்கு சொல்லுங்க. இதுவே புண்ணியமான காரியமாகும் இன்று நாம சம்பாரிச்சது. நன்றி நன்றி மாமா. எனக்கு நன்றி.